சார் வணக்கம். வணக்கம். தாவேகா அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இதுல சாதகமான அம்சங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா அரசு வெறும் நம்பிக்கையுடன் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்னு அவங்க முதல்ல அந்த அரசு நினைக்குது. ஒரு நேர்மையான ஆட்சியாக, வெளிப்படைத்தன்மையான ஆட்சியாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை நம் மக்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்யணும், விருப்பத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களிடம் இருக்கு. ஆனால் இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற, நேற்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த பட்ஜெட்டில் கல்வியை பற்றி அக்கறையோடு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் நலனில் மிக உறுதிப்பாடான சில திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இன்னைக்கு இருக்கிற கல்வி வேலைவாய்ப்புக்கு மிகவும் அடிப்படையான இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி அவர்கள் தொலைநோக்கு திட்டத்தோட இந்த அறிக்கைகள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இளைஞர்கள் நலன், கல்வி, எதிர்கால வேலைவாய்ப்பு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்களுடைய உயர்கல்வி படித்ததற்கு பின்னால் வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய பயிற்சி மையங்கள் தொடங்குறது அப்படிங்கிற அந்த அறிவிப்பு ஒரு நல்ல அறிவிப்பாக இன்னைக்கு வந்துருக்கு. ஆனால் இப்படி கல்வியில், வேலைவாய்ப்பில் இப்படி சொல்கிறாங்களே தவிர, ஆனால் படித்து முடித்து இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு உறுதியான திட்டவட்டமான அந்த செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறது பட்ஜெட்டில் அவங்க குறிப்பிடாமல் கடந்து போயிட்டாங்க. இதுதான் அதில் சொல்ல வேண்டியது. இன்னைக்கு ஒப்பந்த பணியாளர்கள் இருக்காங்க, அதே போல் தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அரசு துறையில் பெரும்பான்மையான துறைகளில் நிறைய பேர் தற்காலிகமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒப்பந்த பணியாளர்களாக நிரந்தரமாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவர்களுடைய பணி நிரந்தரம் பற்றியெல்லாம் இந்த பட்ஜெட் ஏதாவது சொல்லியிருக்கும் அப்படின்னு நாங்களும் அதை எதிர்பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் அவங்க கடந்து போயிட்டாங்க. அதோட இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கறது, தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லி இருக்கிற இந்த தாய் மாமன் பரிசு திட்டம், குழந்தை அரசு மருத்துவமனையில் தங்க மோதிர திட்டம், அது அறிவிச்சிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, சகோதரிகள் திருமணம் அப்படின்னு சொல்லி 8 கிராம் தங்க நகை, பட்டு புடவை இதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயங்கள் தான். இல்லை, அது முற்போக்கானதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்களே, அதில் எப்படி பார்க்குறீங்க? முற்போக்கானதா அப்படிங்கிற வாதம் இல்லை. நாடு இன்னமும் நிறைய வளர்ச்சியை நோக்கி போக வேண்டியிருக்கு. வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், இங்கே அறிவியல் வளர்ந்துருக்குது, நாட்டில் திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் நிறைய போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கடைசியில் இருக்கிற அந்த கடைசி மனிதனுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்றதுல நிறைய தடைகள் இருக்குது, இன்னமும் ஏழ்மைகள் இருக்குது. இந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்கணும். அந்த ஏழை எளியவர்கள் பக்கம் நின்று அதை பார்த்தோம்னா 1 கிராம் தங்க நகை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். அதில் போய் அதை நம்ம வாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்கள் கட்சியோட. இப்போ இந்த தங்க மோதிரம் போடுற திட்டமே எடுத்துக்கிட்டோம்னா, மருத்துவமனைகளுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. மருத்துவர்கள், செவிலியர்களுடைய சம்பளத்தை உயர்த்தணும்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தினா அது மக்களுக்கு நீண்ட காலத்துக்கு பயன் தரும். 1 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்லும் போது பட்ஜெட்டா பார்க்கும்போது பல 100 கோடி செலவு செய்ய வேண்டியதா இருக்கு. இப்போ தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல அது தேவையானதுன்னு கேட்குறாங்க. இல்லை, அது வாதிக்க வேண்டியதுதான். இன்னும் நிறைய உரையாடல் செய்யணும். நிச்சயமாக அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனாலும் நாட்டில் இன்னமும் தங்கத்தையே பார்க்காத எளியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அது கடந்து போயிட முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்னது போல் மருத்துவமனைகளாக இருந்தாலும், கல்வி நிலையங்களாக இருந்தாலும், வேலைவாய்ப்பு தொழிற்சாலைகள் இருந்தாலும், அங்கே கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டியது, அவர்களுக்கான கண்ணியமான வாழ்க்கைக்கு ஊதியங்களை உறுதிப்படுத்த வேண்டியது, அவர்களுடைய பணி நிரந்தரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது, இதெல்லாம் அரசுடைய அடிப்படையான கடமைகள். ஆனாலும் இந்த பக்கமும் நம்ம திரும்ப வேண்டி இருக்குது. அதையும் நம்ம கடந்து போயிட வேண்டாம், அதுவும் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி போக வேண்டியது. இப்போ முழுமையா பாராட்டத்தக்க அளவுல இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நீங்க சொல்ற அந்த சின்ன சின்ன குறைகளை தாண்டி நிதிநிலை அறிக்கை உங்களை திருப்திப்படுத்தி இருக்கா? இல்லை, திருப்திப்படுத்திருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல அம்சங்கள் இருக்குங்கிறதையும் நான் சொன்னேன். இப்போ அரசு சார்ந்திருக்கிற நிறுவனங்கள்ல ஒப்பந்தங்கள், தனியார்கள் ஒப்பந்தம் செய்கிறத வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் நடத்துகிறோம். எந்த துறையில் வேண்டுமானாலும் யாரும் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் ஒப்பந்தம் எடுத்து நீங்கள் செய்யலாம்
அதுல எந்த நேர்மையான அரசு நடந்துக்கும், வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அது அதனுடைய உறுதித்தன்மையை அரசு உறுதிப்படுத்தணும். வெளிப்படைத்தன்மை இருக்குது, எல்லாரும் அதுல பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிறதோட அதனுடைய அந்த வேலையினுடைய உறுதித்தன்மை இருக்குல்ல, அதையும் அரசு கவனத்திற்கு வரணுங்கிறது எங்க கட்சி சார்பில் நாங்க சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா தனியார் மயத்தை ரொம்ப ரொம்ப ஊக்குவிச்சிருக்கு இந்த பட்ஜெட் மறைமுகமா. ஒரு திட்டத்திலையும் அரசு நேரடியாக செய்ய வேண்டியதை அது அரசு சார்ந்த தனியார்கள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அரசு தான் செய்யும், அரசு செய்ய மக்களுக்கான செயல்களில் அரசு தான் செய்யும். தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற நிறைய திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு திட்டத்துக்கு இந்த பட்ஜெட்ல. பொதுவா தாவேகா மீது கொள்கையற்ற கூட்டம் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் பண்றவங்க இருக்காங்க. நீங்க சித்தாந்த ரீதியா அரசியல் களத்துல பயணிக்கக்கூடியவர்கள், இவங்களுடைய பட்ஜெட்லயும் சரி, இந்த ஆட்சி காலத்திலயும் சரி, இந்த 2.5-3 மாசத்துலயும் சரி, ஒரு கொள்கை ரீதியா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க இயங்குறாங்களா? இவங்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? இப்போ அவங்க வந்திருக்கிற காலம் மிக குறைந்த காலம். நம்ம அவங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் நம்ம வழங்கணும். மக்கள் ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஆட்சி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலத்திற்கான ஒரு செயல்படுவதற்கான ஒரு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணிகளில் நம்ம எந்த இடையூறும் இல்லாமல் அவர்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கணும். அதற்கு பின்னால் தான் அதனுடைய பற்றி பேசணும். நிறைய தொலைநோக்கு திட்டங்கள் அவர்களிடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நானே அந்த சபையினுடைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன். எல்லாம் நல்ல மெத்த படித்தவர்கள் இருக்கிறாங்க. நல்ல புரிதல் உள்ள எளிய பின்னணியை கொண்டிருக்கிற அமைச்சர்களாக இருந்தாலும் நல்ல புரிதல் கொண்டிருக்கிற அமைச்சர்கள் இந்த அவைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் நல்ல ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த ஆட்சியை கொண்டு போவாங்க அப்படின்னு இருக்குது. ஆனாலும் இந்த பட்ஜெட் மக்களுடைய முழு தேவைகளையும் நிறைவேற்றிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றலை அப்படிங்கிறது, முழு தேவைகளையும் நிறைவேற்றலை அப்படிங்கிறதுல சிலது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பயிர்க்கடன் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் அதை தள்ளுபடி செய்யணும்னா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, ஒரு முழுவதுமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கருக்குள்ள நிலங்களை முழுவதுமாக நாங்கள் வந்து வாங்கியிருக்கிற கடனை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை செய்யலை. அதே போல் 50% அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, சொல்லலை. ஒரு பெயரளவிற்கான ஒரு கடன் தள்ளுபடி தான். அது பெரிய விவசாயிகள் பெருமளவில் பயன்படுவதற்கு அந்த திட்டத்தில் அது இடம் இல்லை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விபிஜி ராம்ஜி திட்டம், 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 60% ஒன்றிய அரசு, 40% மாநில அரசு. இப்போ 40% அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 5052 கோடி ரூபா அவங்க குறைந்தபட்சம் ஒதுக்கீடு செய்யணும் இந்த பட்ஜெட்டில். தமிழ்நாடு அரசு மாநில பகுதியாக அவங்க ஒதுக்கீடு செய்யணும். ஆனால் அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 கோடி ரூபா மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு பாருங்க, இந்த கிராம வளர்ச்சி, கிராமப்புற மக்களுக்கான வேலை திட்டம், ஏழைகளும் எளியவர்களும் பயன்படுவாங்க. அந்த திட்டத்தை உறுதியாக செயல்படுத்தணும். அவங்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. இதுதான் இன்னைக்கு கடும் வறட்சி நிலவுது. இப்போ எங்கள் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, டெல்டா பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குளங்களில் பூரா தண்ணி கிடையாது, ஆற்றுல எல்லாம் எந்த இதுலேயுமே தண்ணி கிடையாது, எல்லாம் வறண்டு போய் கிடைக்குது. குடி தண்ணீரே பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து போயிருக்குது அந்த பகுதியிலெல்லாம். இப்போ இதில் இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தில் 5500 கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய இந்த அரசு வெறும் 100 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இதில் கவனம் செலுத்திருக்கணும். இந்த அரசு இந்த திட்டத்தில் ஒரு கவனம் செலுத்தி கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ந்து வருகிற அறிவியலை உன்னிப்பாக கவனிக்கிற இந்த அரசு தொழில் பயிற்சி மையங்களில் வந்து இந்த நுண்ணறிவு பயிற்சியெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரவேற்கிறோம். மின்சார வாகனங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான வாகனங்கள் உற்பத்திக்கு நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறாங்க. உண்மைதான், வரவேற்கிறோம். ஆனால் அந்த கடைசியாக அதில் சார்ந்திருக்கிற அந்த தொழிலாளர்கள் நலனை பற்றி, அந்த தொழிலாளர்களுடைய ஊதியத்தை பற்றி, அந்த தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரம் பற்றி
இந்த அரசு எதுவுமே சொல்லாம அப்படி கடந்து போயிடுறதுதான் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஒரு திருப்தி அளிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கவலை எங்களை போன்றவர்களை ஆட்கொண்டு அது இருக்கு. இப்ப நீங்க வேளாண் பட்ஜெட்டு கூட பார்த்தாங்க, நல்ல திட்டங்கள் கவர்ச்சி அழகா இருக்குது, பேரெல்லாம் அழகழகா. ஆனா அதுக்கான நிதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைச்சலா இருக்கு. பயன்படுமா? இப்ப பயிர் காப்பீடு திட்டத்துக்கு அரசு முழுவதுமாக நாங்கள் காப்பீடு செய்யலாம் அப்படின்னு அரசு சொல்லுது. ஆனால் ஒன்றிய அரசும் இந்த காப்பீடு திட்டத்துக்கு நிதி கொடுக்குது, மாநில அரசும் கொடுக்குது, விவசாயியும் கொடுக்குறாங்க. ஆனால் இது 3 பேரும் யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொண்டு ஒரு தனியார்ட்ட கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பணம் தானே, அரசு தானே. ஒன்றிய அரசு ஒரு பகுதி தராங்க, மாநில அரசு ஒரு பகுதி தராங்க, விவசாயி கொடுக்குறாங்க. இந்த பயிர் காப்பீடு திட்டத்தை அரசே ஏற்று நடத்தும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் என்ற அடிப்படையிலிருந்து ஒரு உறுதியா அரசு சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லாம அவங்களும் அந்த தனியார் மையத்தை நோக்கி தான் இந்த அரசும் கடந்து போறாங்க. இதையெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல சபையில சொல்லும் போது கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க அவங்க. இப்ப காவிரி கோதாவரி இணைப்பு திட்டங்களை பத்தி சொல்றாங்க, இணைக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. உண்மையிலேயே நல்லதுதான். ஆனாலும் இந்த காவேரி குண்டாறு பிரச்சனையில இணைப்புல நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைச்சலா ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் அவசியம். நம்ம நதிகள் இணைப்புல மிக முக்கியமானது. தென்னிந்திய நதிகள் இணைப்புங்கிறது மிக முக்கியமான, அதுல கவனம் செலுத்து. இப்ப இன்னொரு கவனம் பாருங்க, வேளாண்மை அப்படின்னு சொன்னாலே அந்த வேளாண்மையோடு சார்ந்திருக்கிற தொழிலாளர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேல் இருக்காங்க. வறட்சியில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை பற்றி, அந்த தொழிலாளர்களை பற்றி, அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி, அவர்களுடைய உத்தரவாதத்தை பற்றி, அவங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை எதுவுமே சொல்லாம அவங்க கடந்து போயிடுறாங்க. இப்ப கரும்புக்கு நல்ல கரணையை நாங்கள் என்ன சொல்றதுன்னா, ஒரு தரமான கரணையை நாங்கள் கொடுப்போம், மகசூல் கிடைக்கிற மாதிரி கரும்புக்குன்னு சொல்றோம். ஆனா கரும்புக்கு விலை கேட்டால் குறைச்சி கொடுக்கணும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4500 ரூபா தேர்தல் அறிக்கையில் அவங்களே சொல்லியிருக்காங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கொடுக்கல, அவங்க 4000 ரூபாக்குள்ள சொல்றாங்க. அதே போல நெல்லுக்கு ஊக்கத்தொகை ஒரு 4000 ரூபா கொடுக்கணும். இவங்க 4500 ரூபா கரும்பு கேட்குறாங்க, நெல்லுக்கு 4000 ரூபா கேட்குறாங்க. ஆனால் நெல்லுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3500 ரூபா தான் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். திட்டம் அதுக்குன்னு தனி பட்ஜெட், விவசாயிகளுக்காக போடப்படுகிற பட்ஜெட். அதை பற்றி அரசு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இந்த அரசு திட்டங்களுடைய பெயர்களை மட்டும்தான் மாத்திட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களை வெற்றின்னு ஒரு அடையாளத்தை அதுல முத்திரையிட்டு அப்படிதான் பண்றாங்களே தவிர புதிதாக எந்த ஒரு திட்டங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை, இந்த அரசு ஒரு பெருந்தன்மையான அரசுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லதாக எதெல்லாம் நீங்க கடந்த ஆட்சியில் பண்ணாங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. ஸ்டிக்கர் அப்படி போய் பார்க்க வேண்டிய அவசியம், அது அரசியலுக்காக சொல்லுகிற கருத்து. நல்ல திட்டங்களை இந்த அரசு வேணா மாத்தலாம், ஆனா அவங்க கைவிடலை. அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அப்போ நல்ல திட்டங்கள் யார் கொண்டு வந்தாலும் நாங்கள் செயல்படுத்த தயாராக தான் இருக்கிறோம். எங்கள்கிட்ட அரசியல் இல்லை, மக்கள் நலனுக்காக நாங்கள் வந்திருக்கிறோங்கிறத இந்த அரசும் சொல்றாங்க. முதலமைச்சரோட அணுகுமுறை எப்படி இருக்கு சார்? நீங்க பாக்குறீங்கல்ல அவருடைய அப்ரோச். இப்போ 80 நாள் ஆகுது, நல்ல அணுகுமுறை மாதிரி தெரியுது. காலம்தான் எங்களுக்கும் அனுபவங்களை தரும். இல்லை, அடிக்கடி தோழர்கள் சண்முகம் உள்ளிட்டவர்கள், வீரபாண்டியனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போய் அடிக்கடி சந்திக்கிறாங்க. ஸோ பிரச்சனைகள் இருந்தாலும் சுட்டி காட்டுறீங்க, அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கேட்குறேன். சில தலைவர்கள் இல்லை, அந்த பிரச்சனையின் மீது ஒரு தீர்ப்பதற்கான ஒரு அணுகுமுறைக்கு போறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த விவசாயிகள் ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க. பயிர்க்கடன், இந்த சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின நகைக்கடன், விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணணும், முழுவதுமாக தள்ளுபடி பண்ணணும். நீங்கள் இந்த அரசு தேர்தல் அறிக்கைப்படி தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அமைச்சர்லாம் போய் சந்தித்து பேசினாங்க. அமைச்சர்களும் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அந்த விவசாய சங்க பிரதிநிதிகளோட எதை சாத்தியமா எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அணுகுமுறையை போறாங்க. ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஒரு பிரச்சனையின் மீது கவனத்தை கொண்டு போற போது அந்த பிரச்சனைகள் மீது கவனம் இந்த அரசு செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு.
இப்போ நீங்க நிறைய விஷயங்களை விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. அதுவே பொது வெளியில வந்து இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுனால தாவேக அரசை மிரட்டி பாக்குறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லை, எங்களுக்கு மிரட்டணுங்கிற அவசியம் எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. எங்களிடம் இந்த அரசிடம் வந்து நாங்கள் எங்கள் தனிப்பட்ட முறையான எந்த எதிர்பார்ப்பும் எங்களிடம் கிடையாது. நாங்கள் மக்கள் நலனுக்காக எந்த அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னே அரசிலும் நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணியோடு இருந்தோம். ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறதுனால அந்த கூட்டணியோடு இருந்தோம். அப்பையும் நாங்கள் அரசுக்கு எதையெல்லாம் அவர்கள் விட்டு சென்றார்களோ, எதெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் போனார்களோ அது அப்பொழுதும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுதும் சொல்லுவோம். நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அந்த அரசு இயந்திரத்திடம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அது நாங்கள் அது மிரட்டுவதாகவோ இல்லை பார்கெயின், அதாவது எதோக்காகவோ நாங்கள் அது மாதிரி செய்கிற செயல்பாடு கம்யூனிஸ்டுகளிடம் ஒருபோதும் இருந்ததில்லை. நாங்கள் எப்போதுமே வெளிப்படைத்தன்மையானவர்கள், மக்களுக்கான கோரிக்கைகளை சொல்லுகிறவர்கள். இப்போ கடந்த ஆட்சியில திமுக ஆட்சியோடு நீங்க நெருக்கமாக இருந்தாலும் பல தருணங்கள்ல தொழிலாளர்களுடைய போராட்டங்களுக்கான அனுமதி கிடைக்கல, அவர்கள் மீது வந்து காவல்துறையால வன்முறை ஏவப்பட்டதுன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. இப்போ இந்த ஆட்சியில இதுவரையும் உங்களுடைய உரிமைகளுக்காக, தொழிலாளர்களோட உரிமைகளுக்காக பேச முடியுதா, போராட முடியுதா, எப்படி இருக்கு? இல்லை, நாங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கே பொது வெளியில் தெரியும், எங்களுடைய கட்சி தலைமை நிறையா ஊடகங்களுக்கு செய்திகளை சொல்லிட்டு வர்றாங்க. அரசு செயல்பாடுகளை பற்றி, அரசியலை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க. எங்களுடைய தோழர்கள் நிறைய இடங்களில் எங்கள் கோரிக்கை நிறைவேறலைங்கிறதுக்காக தொழிலாளர்கள், விவசாயிகள், அப்புறம் அந்த ஆலை தொழிலாளர்கள், இப்படி அந்த தூய்மை பணியாளர்கள் இவங்கெல்லாம் உரிமைக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் எந்த வகையிலையும் எங்கேயும் இது பண்ணலை. அரசும் எங்களுக்கான ஒரு பெரும் கடும் நடவடிக்கைகளே வருத்தமோ எங்களிடம் அப்படி எதுவும் இது வரைக்கும் அதுல ஒரு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் இருக்குது. இந்த ஆட்சி போன ஆட்சிலையும் எங்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. எந்த ஆட்சிலையும் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல எங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஏன்னா சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலையுமே வந்து காவல்துறையோட அடக்குமுறை அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த கேள்வியை வைக்க வேண்டியதா இருந்துச்சு. காவல்துறையோட போக்கு எப்படி இருக்கு? தொழிலாளர்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல முடியும். இன்னும் அதுக்கான தீவிரமான போராட்ட காலங்கள்லாம் இன்னும் வரல. வரும்போது நிச்சயமா நம்ம என்ன பேசலாம். மேகதாது எடுக்க முடியாது. மேகதாது விவகாரத்துல இதுவரை அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? எதிர்கட்சி தரப்புல இருந்து முதலமைச்சர் அதை பத்தி வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. மேகதாது பிரச்சனையில வந்து மேகதாதுல அணை கட்டக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு நதிகள் சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு நதி எங்கே உருவாகிறதோ அது கடைசி போய் சென்றடைகிற அந்த கடைசி வரைக்கும் அது பாய்ந்து ஓடி செல்ல வேண்டிய அதற்கான முழு உரிமைகளும் சட்டப்படியானது. சில தேவைகள் ஏற்படுகிற போது, அதை பயன்பாட்டிற்கு வருகிற போது சில இடங்களில் தடுப்புகள், அணைகள் இது மாதிரி கட்டுறது, சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த காவிரி பிரச்சனையில் இதை நம்பி இருக்கிற பல லட்சக்கணக்கான விவசாயிகள், அதை சார்ந்திருக்கிற கோடிக்கணக்கான தொழிலாளர்கள், அதை சார்ந்திருக்கிற பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் அந்த தண்ணியை மட்டுமே, ஆத்து பாசனத்தை மட்டுமே நம்பி இருக்கிற பாசனம். அப்போது அதில் வந்து இடையில குறுக்கே மேகதாது என்ற அடிப்படையில் அணை கட்டுவதை ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது. இப்பொழுதில்லை, யார் வந்தாலும் அனுமதிக்க மாட்டார். சட்டப்படியாக அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது அனுமதி வழங்காது, வழங்கக்கூடாது. சில அரசியல் காரணங்களுக்காக கர்நாடக அரசு அங்கே எலெக்ஷன் வர இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சில பிரச்சனைகளை அங்கே அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஒன்றிய அரசும் இதில் பொறுப்புணர்வோடு, ஒன்றிய அமைச்சர், அந்த நீர்வளத்துறை அமைச்சர் பொறுப்புணர்வோடு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அதில் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாத காரணத்தினால் ஒரு பதட்டத்தை அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி முதல்வராக வந்திருக்கிறார். அவருக்கும் தெரியும், ஒரு நதிகளை, வருகிற நதியை தடுப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை பற்றி அவரும் நன்கு அறிந்தவர் தான். இப்படி அறிந்தவர் நான் அணையை கட்டுகிறேன் என்று சொல்வதும், இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலைகளை உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் எடுக்கக்கூடாது. இதில் வந்து எந்த சமரசமும் இல்லை. மேகதாத்தில் அணை கட்டக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்தமான சட்ட ரீதியான அணுகுமுறையும் அதுதான், நியாயமான அணுகுமுறையும் அதுதான். யாரும் எடுக்கக்கூடாது.
மேட்டூர் அணையில அந்த குறித்த தேதியில தண்ணீர் திறக்கப்படலை, குறுவை சாகுபடி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க டெல்டா பகுதியை சேர்ந்தவர், என்ன நிலவரம் அங்க? இதனால என்ன மாதிரி பிரச்சனைகள் அங்க இருக்கிற விவசாயிகள் சந்திக்கிறாங்க? குறுவை சாகுபடி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயன்பட்டு பல லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு பெரும் நம்பிக்கை வந்திருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில பெரும் நம்பிக்கை அந்த விவசாயம். அதை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களுடைய உழைப்புக்கான அந்த வருமானம் இது எல்லாம் அப்படியே நொறுங்கி போய் கிடக்கு. ஜூன் 12 தண்ணி திறக்காத காரணத்தினால அந்த பகுதியை, காவேரி டெல்டா பகுதியை பெரும் வறட்சி நிலவுகிறது. இந்த சம்பாவுக்காவது தண்ணி வருமா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படி ஆற்றுல தண்ணி வராதனால, ஜூன் 12 தண்ணி வராதனால வெறும் விவசாயம் மட்டுமல்ல, குடிதண்ணீருக்கும் அந்த பகுதியில் ஒரு பெரும் பிரச்சனையாக வந்திருக்குது. இன்னைக்கு காலநிலை மாற்றத்தின் காரணமாக எல்னினோ என்ற ஒரு பெரும் தாக்கம் நம்முடைய டெல்டா பகுதியில் பெரும் தாக்கமாக அது உருவெடுத்திருக்குது. பனைமரமோ பட்டு போயிடுமோ என்ற அச்சம் கூட இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. கொஞ்சம் நம்பிக்கையோடு குறுவை சாகுபடி, போர் இருக்குது, கரண்ட் மின்சாரம் இருக்குது அப்படின்னு வச்சிருந்த இந்த கொஞ்சம் சாகுபடி செய்திருந்த கிட்டத்தட்ட ஒரு அரசை சொல்லுகிறார்கள் 3 லட்சம் ஹெக்டருக்கு மேலே விவசாயம், குறுவை விவசாயம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குறுவை விவசாயத்தில் மும்முனை மின்சாரம் அரசால் வழங்க முடியல. அப்படி மும்முனை மின்சாரமும் வழங்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு நட்ட பயிர்கள்லாம் கருவிக்கு வந்துருக்குது. நிறைய ஊடகங்களில் செய்தி வந்துருக்குது. காவேரி டெல்டா பகுதி இந்த ஜூன் 12 தண்ணி திறக்காதனாலும், இந்த இப்படி எல்னினோவோட பெரும் வெப்ப அலை தாக்கத்தினாலும், பெரும் வறட்சி நிலவுற காரணத்தினாலும் மக்களுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நாங்களும் பட்ஜெட்டில் இது வறட்சி பாதித்த பகுதியாக அறிவிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை. ஆனால் ஒரு பெரும் பாதிப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் பேசுகிற போது சட்டப்பேரவையில் இதனுடைய தாக்கத்தை நிச்சயமாக சொல்லுவோம். அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதித்து வருகிறது. ஆடு மாடுகளுக்கெல்லாம், கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணீர் கூட இன்னைக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. குளங்கள், கிராமப்புறங்களில் இருக்கிற குளங்கள், ஏரிகள், அந்த வாய்க்கால்கள், குளங்கள் எல்லாத்துலேயும் தண்ணி வறண்டு இருக்கிற காரணமாக பெரும் டெல்டா பகுதியில் மக்களுக்கான வாழ்நிலையில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. கள நிலவரம். பத்திரிகையாளர்கள் நீங்களே நேரடியாக போய் அந்த பகுதிகளில் ஆய்வு செய்யலாம். முதலமைச்சர்கிட்ட நீங்கள் என்ன அறிவிப்பை இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் எதிர்பார்க்குறீங்க? இப்படி குறுவை விவசாயம் பொய்த்து போயிருக்கிற காரணத்தினால, ஏற்கனவே விவசாயத்தில் பெற்றிருக்கிற கடன்கள் எல்லாம் பெரும் சுமை இருக்கிற காரணத்தினாலையும் இந்த பயிர் கடனை ஒரு குறைந்தபட்சம் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாய் அளவில் அதுக்கான கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்காங்க. அதை ஏற்கனவே அவர் சொன்னதை போல் ஒரு குறைந்தபட்சம் 5 ஏக்கர் அப்படிங்கிறது 5 ஏக்கருக்கு 1,40,000 வரைக்கும், 50,000 வரைக்கும் வாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1 லட்ச ரூபா அளவுலையாவது அந்த கடன்களை வரைக்கும் தள்ளுபடி செஞ்சுட்டு மீதியை கட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிறத அறிவிப்பாங்களா அப்படின்னு ஒரு விவசாயிகள்கிட்ட, அந்த கடைமடை பகுதியில் இருக்கிற அந்த பகுதி விவசாயிகள்கிட்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அரசோட கடன் சுமையும் விவசாயிகளை எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. பெரும் கடன் சுமையில் தான் இந்த அரசு இருக்குதுன்னு. அதுக்காக தான் அவங்க முழுதும் கேட்காம ஒரு வரையறை இப்படி வச்சு கொடுக்கலாம். ஒரு லட்சம் வரை கடன் பெற்றிருக்கிறவருக்கு முழுவதுமாக தள்ளுபடி செய்துட்டு அதற்கு மேல் கடன் வாங்கியிருக்கிற அந்த கடனை அவர்களை உடனடியாக கட்ட சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு உரையாடலும் அந்த விவசாயிகளுக்கு. அதை அரசு இந்த பட்ஜெட்டு கூட்டத்தொடரில் ஒரு 110 விதியின் கீழேயோ இல்லை இடையில ஏதாச்சும் இந்த மானிய கோரிக்கையில் பதில் சொல்லுகிற போது கூட முதலமைச்சர் அப்படி சொல்லுவாரா அப்படின்னு விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க. அதை நம்பி இருக்கிற விவசாய தொழிலாளர்களுக்கு இப்போ இந்த யூபிஜி ராம்ஜி திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. பல மாநிலங்கள் அதை திருப்பி விட்டுட்டாங்க. எங்களால் 40% பெரும் கடன் சுமையில் மாநில அரசெல்லாம் இருக்குது, அதனால எங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது, பழைய திட்டமே மறுபடியே நீங்கள் செயல்படுத்தணும், காந்தி சட்டத்தையே நீங்கள் மகாத்மா காந்தி தேசிய படம் பல மாநிலங்கள், அதுவும் பிஜேபி
ஆளுகிற மாநிலங்கள் கூட அந்த சட்டத்தை திருப்பிட்டாங்க. ஆனால் இவங்க நம்ம தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னவங்க அதற்கான பெரும் கடன் சுமையாக இருக்கிறதுனால இவர்களால் இதுக்கு நிறைய நிதிகளை ஒதுக்க முடியாமல் பெரும் 100 கோடி ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்க. இதில் வேலை வாய்ப்புகளை எல்லா பகுதியில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாத 5000 நான் ஏற்கனவே சொன்னது போல் 5057 கோடி ரூபா ஒதுக்கணும். இந்த ஆண்டு நிதியில் ஒதுக்கணும். ஆனால் அவளுக்கு அவங்க ஒதுக்கலை. அப்போது வேலை வாய்ப்பு முழுசாக கொடுக்க முடியாது. அப்போது விவசாயம் சார்ந்திருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு விவசாய வேலையும் கிடைக்காததுனால மாற்று வேலை என்று பார்த்தா இதுதான். அந்த மாற்று வேலையிலையும் வாய்க்கால் வெட்டுவது, குளங்கள் தூர்வாருவது, மரக்கன்கள் நடுவது, சாலைகளை சுத்தம் செய்வது, விவசாய பணிக்கான பண்ணும்போது அந்த நிதிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி அரசு செய்யணும். நம்பிக்கையோடு சொன்ன அரசு அதற்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. நிதி ஒதுக்காமல் இருக்காங்க. இதனால விவசாய தொழிலாளர்களுக்கும் பெரும் பாதிப்பு. இப்போது ஒரு விவசாய தொழிலாளர்களுக்கு ஏதாவது நிவாரணமாக எதாவது அறிவிக்க முடியுமா? ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது அறிவிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு கீழே மக்கள்கிட்ட இருக்குது. பட்ஜெட்லேயே அதை எதிர்பார்த்தாங்க. அது வரல அப்படிங்கிறதுனால அது முதலமைச்சர் பதில் சொல்லும்போது, இல்லை அமைச்சர்கள், துறை அமைச்சர் பதில் சொல்லும்போது இதுதான் அறிவிப்பாங்களான்னு எதிர்பார்ப்பு. டெல்டா பகுதிகளுக்கு அவர் வந்து பார்க்கணும், பார்வையிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா? டெல்டா பகுதியை பார்க்கணும். அது முதலமைச்சர் வந்து பார்க்குவது நல்லது, மக்களுக்கு நல்லது, இந்த அரசுக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை அது தரும். அவர்கள் படுகிற நெருக்கடிகள் என்னங்கிற உண்மையான புரிதல் முதலமைச்சருக்கு தெரியும். வந்து பார்ப்பது நல்லது தான். இப்போ இருக்கிற கண்டிஷனில் முதலமைச்சர் நேரடியாக அந்த பகுதிகளுக்கு வந்து வருவது. இதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது இந்த அரசு நிறைய கல்வித்துறையில், குறிப்பாக உயர்கல்வித்துறையில் கெஸ்ட் லெக்சரர்கள் என்று சொல்லுகிற அந்த கௌரவ பேராசிரியர்கள், அதே போல் பள்ளி கல்வித்துறையில் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், அதே போல் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்க மருத்துவ செவிலியர்கள், ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிற மருத்துவர்கள், அதே போல் இன்றைக்கி மருத்துவமனைகள்லாம் செஞ்சிட்டிங்கன்னா பல்வகை மருத்துவ பணிகள் செய்கிறவங்க, கூட்டுறவங்க, கட்டு போடுறவங்க, மருத்துவப்படி சொல்கிற ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு நிறுவனங்கள்லேயே இருக்காங்க. தூய்மை காவலர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களுடைய உழைப்பெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அரசு தனியார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் இந்த அரசு புரிந்து கொண்டு அரசை ஏற்று நடத்தணும். முடிந்தவரை தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அரசையே ஏற்று நடத்தணும். நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பணியாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு வழங்கும் அப்படின்ட்டு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். அது இல்லை. அது தனியாரிடம் தாரை வார்க்கிற அந்த ஒரு துறை சம்மந்தப்பட்ட அதுலேயும் அது இருக்குது. அதெல்லாம் அந்த அரசு கவனம் மேற்கொண்டு ஒரு மாற்றம் என்ற அடிப்படையில் ஒரு புதிய அரசு, இந்தியாவே பின்பற்றுகிற ஒரு அரசாக இந்த அரசு போகணும். நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய படித்தவர்கள் அந்த அமைச்சரவைக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். என்ன புதுமை பார்க்குறீங்க? இதுவரையும் இல்லாத அரசுகளில் இந்த தாவேக ஆட்சியில் இது ஒரு வித்தியாசமாக இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி சொல்ல முடியாது. அரசு செயல்பட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு வரட்டும், அப்புறம் நம்ம பேசுவோம். ஏன்னா இவங்க எப்படி செயல்பட போகிறாங்க, இப்போ தான் வர்றாங்க, துறை ரீதியாக வந்திருக்காங்க. இப்போ போய் நம்ம இந்த லஞ்ச ஊழல் எல்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா அரசு இயங்கவே இல்லை, எங்கேயும் எதுவுமே நடக்கலை. அதனால் இப்போ எப்படி சொல்ல முடியலை என்னால். ஆனால் சொல்லியிருக்கிறாங்க, பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க, வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருப்போம், நாங்கள் நேர்மையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவர்களுடைய செயல்பாட்டை இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு தான் சொல்ல முடியும். இப்போ என்னால் அதை அவ்வளோ தூரம் நானும் அரசியலில் பெரிய அனுபவம் வாய்ந்தவனும் இல்லை என்ற அடிப்படையில் கொஞ்சம் பார்க்குவோம். நீங்களும் பாருங்கள், நாங்களும் பார்க்குறோம், பேசுவோம். நல்லா இருந்தால் அவர்களை பின்தொடர்ந்துவோம், பிரச்சனை. நல்லா செயல்பட்டாங்கன்னா நீங்களும் பத்திரிகையாளர்களும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற எங்களை போன்ற ஜனநாயகவாதிகளும் நாங்களும் அவர்களை பின்பற்றுவோம். நன்றி சார், உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களோட பேசிய மிக்க நன்றி.